அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து மிக்சிலையும் நம்ம மாவு அரைச்சி இட்லி சுடலாம். யாரெல்லாம் வந்து மிக்சியில் மாவு அரைச்சி இட்லி சுட்டுருக்கீங்க? இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குமா இல்லை கல் மாதிரி இருக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் 10 வருஷமாக மிக்சியில் தான் மாவு அரைச்சி இட்லி சுட்டுட்ருக்கேன். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. நல்லா கொரன்னு இருக்கக்கூடாது, நல்லா பட்டு போலையும் இருக்கக்கூடாது. ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சோம்னா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். கடையில் வாங்குகிற மாவில் வந்து வெந்தய ஸ்மெல்லோ அல்லது உளுந்து வாடையோ எதுவுமே இருக்காது. வெறும் அரிசி மாவும் ரேஷன் அரிசி வாடை தான் இருக்குது ஒழிஞ்சு எதுவுமே இல்லை. அதுக்காக நம்ம மிக்சிலேயே அரைச்சோம்னாக்கா இட்லி வேகும் போது இட்லியோட வாடை வரும் பாருங்கள். அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இட்லி வெந்ததுமே வந்து ஸ்மெல் வந்து எனக்கு காமிச்சிரும். அப்போ வந்து இட்லி வெந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது நம்ம வீட்டில் அரைச்ச மாவில் தான் அந்த ஸ்மெல் வரும். கடையில் வாங்குகிற மாவில் கண்டிப்பாக வராது. தேங்காய் சட்னியாக இருந்தாலும் தக்காளி சட்னியாக இருந்தாலும் மல்லி புதினா அந்த 2 இலையும் வச்சு கருவேப்பிலையும் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சி பாருங்கள். சட்னி டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சட்னி வந்து பொட்டுக்கடலை சட்னி தான், பச்சை கலரில் லேசாக தெரியுது. இதில் வந்து மல்லி புதினாவும் கருவேப்பிலையும் வச்சு அரைச்சிருக்கேன். மாவு பாருங்கள் எப்படி திக்காக நல்லா சாஃப்டாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.